எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்துல சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு இப்போ 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றிருக்கிறார். அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியையும், அமைச்சர் பதவியையும் இழந்திருக்கிறார். இப்போ இத பாரதிய ஜனதா கட்சி எப்படி பாக்குது சார்? அவரு மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்தும் அவர் ராஜினாமா பண்ணணும். இது அரசாங்க பதவி. எம்எல்ஏன்றது மக்கள், அமைச்சர்ன்றது அரசு குடுத்த பதவி. கட்சியில இருக்கார்ல. இப்போ எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணாரு, அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணாருன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அவருடைய கடமையை செய்திருக்கிறார்ன்னு அர்த்தம். மக்களுக்கு அவருடைய கடமை என்ன? கட்சிக்கு அவருடைய கடமை என்ன? திமுகல எப்படி குற்றம் சாட்டப்பட்டவர் எப்படி பொறுப்புல இருக்க முடியும்? அதனால அவர் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அந்த பொறுப்புல இருந்து அவர ராஜினாமா பண்ணணும். அவர் ராஜினாமா பண்ணாட்டி கட்சி அவர நடவடிக்கை எடுத்து அவர் கட்சிய விலக்கி வைக்கும். ஏன்னா குற்றவாளி தானே. நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி எப்படி கட்சி பொறுப்புல இருக்க முடியும்? இருக்கக்கூடாதுல்ல. அ அது மட்டும் இல்லாம இப்போ நெறைய பேரு தொலைக்காட்சி விவாதங்கள்லலாம் பேசுறாங்க. இதுல ஏதோ ஒரு எரர் இருக்கு இந்த தீர்ப்புல. இத கீழ் நீதிமன்றம் சரியா கவனிச்சாங்க. ஆனா உயர் நீதிமன்றம் இத சரியா கவனிக்க தவறிட்டாங்க. அப்படின்னு ஒரு கருத்த முன்வைக்கிறாங்கல்ல. இத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த கருத்த நீங்க உச்சநீதிமன்றத்துல பொன்முடி ஐயா அவங்களுடைய வழக்கறிஞர்கள் வைக்கட்டும் அவ்வளவுதான். உச்சநீதிமன்றத்துக்கு அப்படி அப்பீலுக்கு போறார்ல, மேல்முறையீட்டுக்கு போவாரு. அங்கேயும் இந்த கருத்துக்கள் எல்லாம் அங்க முன்வைங்க. அங்கேயும் நீதியரசர்கள்லாம் இருக்காங்க. அது கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூஸ் எல்லாம் தீர்மானிக்கிற இடம் தான் உச்சநீதிமன்றம். அவங்க தீர்மானிச்சு சொல்லட்டும். இந்த எரர் இருக்குது. உயர்நீதிமன்றத்துல இந்த இந்த வழக்குகள் இந்த கோணத்துல பார்க்க தவறிட்டாங்கன்னு சொல்லி, அவங்க விடுவிச்சா விடுதலை வாங்கிட்டு வரட்டும். இல்ல அங்கேயும் தான் தண்டிக்கப்படுகிறார். இந்த குற்றம் ஊர்ஜிதம் செய்யப்படுகிறதுன்னா தண்டனை அனுபவிக்க வேண்டும். சட்டத்தின் முடிவுக்கு விட்டு விடலாம். இதுல அரசியல் விமர்சனங்கள்ல அர்த்தம் இல்லையே. சார் நேற்று திமுகவின் வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ அவர்கள் பேட்டி கொடுக்கிறப்போ சொல்றாரு, நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் அப்பழுக்கற்றவர். இந்த தீர்ப்புல நாங்க எந்த உள்நோக்கத்தையும் கற்பிக்கல. ஆனா, அவர் அதிமுக ஆட்சி காலத்துல சட்டத்துறை செயலாளரா இருந்திருக்கார். அப்படிங்கிறப்போ அவரு அந்த கோப்புகளை எல்லாம் கையாண்டு இருக்கிறாரு. அப்போ இவர் எப்படி இந்த வழக்குல இது பண்ண முடியும் அப்படிங்கிறத கேள்வி எழுப்பியிருக்காரு. அத நாங்க நீதிபதிகள் முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னு ஒரு கருத்த சொல்றாரு. இத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? அதனால என்ன? நீதிபதிகள்ட்ட சொல்லியுமே நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லைல்ல. சட்டத்துறை செயலாளரா இருந்தா, அதற்கப்புறம் அவர் நீதிபதியா வரக்கூடாதுன்னு இருக்கா? திமுகவிலேயே வழக்கறிஞர் பிரிவிலேயே ஒருத்தர் வழக்கறிஞரா இருக்கிறாரு. பின்னால அவர் நீதிபதி ஆகுறாரு. அந்த மாரி ஆனவங்க இருக்காங்க. அப்போ அவர் திமுகல வழக்கறிஞரா இருந்தாரு, கட்சி வழக்கறிஞரா இருந்தார் என்பதற்காக, அவர் பின்னாளில் நீதிபதியாக வந்த பிறகு அவர் குடுக்கிற தீர்ப்புகள்ல அரசியல் உள்நோக்கம் கற்பிக்க முடியுமா? பண்ணலாமா? தப்பு இல்லையா? அதே மாரி தான் இது. கட்சியிலே இருக்கட்டுமே! அதனால என்ன? இப்ப அவர் நீதிபதி சீட்ல இருக்காரு. அதனால அந்த தீர்ப்புக்கு உள்நோக்கம் இருக்க முடியாது. அவர் நேர்மையா தான் செயல்பட்டிருப்பாரு. அதத்தான் நம்ம ஏத்துக்கணும். அதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்குன்னா, மேல்முறையீட்டுக்கு போங்க. இங்க நீங்க பொது வெளியில பேசுற விஷயங்கள நீங்க உச்சநீதிமன்றத்துல பேசுங்க. அதுதான் முறையா இருக்கும். சும்மா தெருவுல பேசிட்டு போறதுக்கு இல்ல. வழக்கறிஞர் கோர்ட்ல பேசணுங்க. ஸ்ட்ரீட்ல பேசிட்டு இருக்காரு அந்த திமுக வழக்கறிஞர். நீ கோர்ட்ல பேச வேண்டியத ஏன் ஸ்ட்ரீட்ல பேசுறீங்க? உச்சநீதிமன்றத்துக்கு போங்க. அங்க தான் உங்களுக்கு நெறைய வக்கீல்கள்லாம் இருக்காங்கல்ல. கபில் சிபில் மாரி பெரிய வழக்கறிஞர்லாம் இருக்காங்க. உங்கள்ட்ட பணம் குடுக்குறதுக்கு நெறைய இருக்கு. திமுகன்ட்ட இல்லாத பணமா வண்டி வண்டியா பணம் இருக்கு. பெரிய பெரிய லாயர புடிங்க. எஃபெக்டிவா வாதாடுங்க. நீங்க நிரபராதின்னு நிரூபிச்சு வெளில வாங்க. நாங்க அத மறுக்கலையே. நீங்க நிரபராதின்னு வந்துட்டீங்கன்னா, நாங்களுமே சந்தோஷப்படத்தான் செய்வோம். இந்த வழக்கின் தீர்ப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுல திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா சார்? முழுமையாக பாதிப்பை ஏற்படுத்தும். தரோ செட்பேக் ஃபார் டிஎம்கே. ஏன்னா, நீங்க 11 பேர் கொண்ட அமைச்சர்கள்ல 11 பேருக்கு மேல இந்த மாரி ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அதுல செந்தில் பாலாஜி உள்ள போயிட்டாரு. நீங்க செந்தில் பாலாஜி மேல இறுதி தீர்ப்பு வரலன்றத அப்புறம் வச்சுங்க. பெயிலே கிடைக்கலையே அவருக்கு. தொடர்ந்து பிணை மறுக்கப்பட்டாலே செக்ஷன்ஸ் ரொம்ப சிவியரா இருக்குன்னு தானே அர்த்தம். ஸ்ட்ராங் செக்ஷன்ஸ் இருந்தா தானே பிணை மறுக்கப்படும். அப்ப அவர் மேல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப இவரு ஜெயிலுக்கு போறாரு. பொன்முடி ஜெயிலுக்கு போறாரு. தீர்ப்பு வழங்கியாச்சு. தீர்ப்பு மட்டும் நிறுத்தி வச்சிருக்காங்க 1 மாசம். அப்ப அவரு ஜெயிலுக்கு போயிருவாரு. அப்ப இன்னும் 2, 3 அமைச்சர்கள் மேல சொத்து குவிப்பு வழக்கு நடந்து கொண்டிருக்கு. சுமோட்டோவா எடுத்த வழக்கு இருக்கு. 11 அமைச்சர் மேல இருக்கு. ஒரு கிரிக்கெட் டீம்ல மொத்தம் எத்தன பேர் விளையாடுவாங்க? 11 பேரு. 11 பேருமே அவுட் ஆயிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த டீம்ல என்ன இருக்கும்? அதே மாரி திமுக அமைச்சரவையிலயும் 11 பேர் மேல கேஸு, வழக்கு ஊர்ஜிதமாகுது, நீதிமன்றம் நிரூபிக்கப்படுகிறதுன்னா, அதுக்கப்புறம் எங்க திமுக அணி எங்க இருக்கு? அவ்வளவுதான். அதனால திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. லஞ்ச ஊழல்ல.
மிச்சம் மீதி இருக்கிறத இந்த மழை வெள்ளம் வந்து திமுகவோட நல்ல பெயர்ன்னு திமுக ஏதாவது இருந்தா அதையும் அழிச்சிட்டு போயிடுச்சு. எங்கு பார்த்தாலும் மக்களுக்கு திமுக மேல அதிருப்தி தான். எங்க பார்த்தாலும் கோபம், அதிருப்தி, வருத்தம். ஒரு வேண்டாத கட்சிக்கு வாக்களித்து விட்டோமோ என்ற ஒரு குற்ற உணர்ச்சி இன்னைக்கு மக்கள்ட்ட இருக்கு. அதத்தான் நான் பார்க்கிறேன் போராட்டங்கள்ல. இப்போ நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம் சார். இப்ப ஜெயலலிதா அவர்களுமே ஊழல் குற்றச்சாட்டுல தான் வந்து சிறைக்கு சென்று வந்தார். ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்க அதுக்கப்புறம் பெரிய அளவுல வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறார். அப்படிங்கிறப்போ இது வந்து திமுக ஒண்ணும் பெருசாலாம் பாதிக்காது. மக்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிற ஒரு கருத்த நிறைய பேர் பொதுவா முன்வைக்கிறாங்களே, அது எப்படி பார்க்க ஜெயலலிதா மேல கேஸ் போட்டது திமுகல பேராசிரியர் அன்பழகன் போட்டாரு. இப்ப பொன்முடி மேல கேஸ் போட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் தான். டிவிஎஸ்சி தான் போட்டிருக்கு. ஆனா அரசாங்கம் தானே அரசு அமைச்சருக்கு எதிரா வழக்கு போட்டிருக்கு. அதனால இத வந்து அந்த அணுகுமுறையில சொல்ல முடியாது. ஜெயலலிதா அம்மா மேல அனுதாபம் வந்தது. அந்த அனுதாபம் திமுக மேல வராது. ஏன்னா, அதிமுகவினுடைய ஜெனிசிஸ் அதிமுகவினுடைய தோற்றுவாய் இருக்க, அது ஊழலுக்கு எதிரா பிறந்த கட்சி. கருணாநிதியினுடைய ஊழலை கண்டித்து, இந்த ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சி தான் அதிமுக. அப்ப இந்த ஜெனிசிஸ்ல ஏடிஎம்கேனுடைய டிஎன்ஏ, ஏடிஎம்கேனுடைய ஜீன்ல ஊழல் எதிர்ப்புன்ற ரத்தம் கொஞ்சமாவது ஓடிட்டு தான் இருக்கு. திமுக வந்து ஊழலை எதிர்த்த கட்சிங்கிறது திமுகவின் ஊழலை எதிர்த்த கட்சின்றதுனால தான் எம்ஜிஆருக்கே பெருமை. அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து திமுக கிடையாது. இன்னைக்கு நீங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க 1000 பேர சர்வே பண்ணாலும் ஊழல் என்று சொன்னவுடன் உங்கள் நினைவுக்கு வரும் முதல் கட்சி எதுன்னா எல்லாம் திமுகன்னு தான் சொல்லுவான். ஏன்னா, மக்கள் பெர்செப்ஷன்லயே ஊழல் கட்சி திமுக அப்படின்னு ஆயிடுச்சு. அப்ப அதிமுகல யாரும் ஊழல் செய்யலையா? செய்றாங்க. அங்கேயும் தண்டனைக்குள்ளாகுறாங்க. அங்கேயும் ஜெயில்ல எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. பெயில்ல வெளில வந்தவங்க இருக்காங்க. ஆனாலும் கூட பொது புத்தியில, பப்ளிக் பெர்செப்ஷன்ல ஊழல் கட்சினா திமுகவுக்கு இருக்கிற இமேஜ் தான் அதிமுகவுக்கு இல்ல என்பதுதான் அரசியல் எதார்த்தமாக நான் சொல்லுவேன். மக்கள் விமர்சிப்பது 2வது புறம் இருந்தாலுமே வந்து, இப்போ நீங்க பாரதிய ஜனதா கட்சிய பொறுத்தவர தொடர்ந்து நீங்க வந்து திமுகவ ஊழல் கட்சி அப்படின்னு விமர்சிச்சுட்டு வர்றீங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது நெறைய வழக்குகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம குறிப்பிட்ட மாதிரி ஜெயலலிதா அவர்களுமே சிறைக்கு சென்றார். ஆனா அத பத்தியெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்களே சார். குறிப்பா திமுகவ மட்டுமே குறிவைத்து தாக்கப்படுறது ஏன்? ஜெயலலிதா அம்மா மேல உள்ள வழக்கு விசாரணை முடிஞ்சு, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு, தண்டனை காலமும் முடிஞ்சு முடிஞ்சு போச்சா இல்லையா? இன்னும் வழக்கு பெண்டிங்ல இருக்காம்மா? இப்ப வழக்கு நடக்குது. நாங்க அத ஒண்ணும் தலையிடல, எதிர்க்கல. அதுல குற்றவாளிகள்னு தீர்ப்பு வருது. அதுலயும் நாங்க தலையிடல. மத்திய அரசு நினைச்சிருந்தா அத தலையிட்டு இருக்கலாமே! அப்படின்னு நீங்க கூட சொல்லுவீங்க. நாங்க தலையிடல. தண்டனை காலமும் முடிஞ்சது. நாங்க அதுலயும் தலையிடல. வெளில வந்துட்டாங்க. இப்போ இங்க வந்து ஊழல் நடந்துட்டு இருக்கு. அதிமுக பத்தி பிரச்சனை இல்ல. திமுக ஆட்சியில ஊழல் நடந்துட்டு இருக்கு. மணல் கொள்ளை நடந்துட்டு இருக்கு. டெண்டர்ல ஊழல் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு இடி, ஐடி ரெய்டு நடந்துட்டு இருக்கு. அப்ப அதையும் பேசலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் உயிரோட உள்ளவர பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப, நீங்க ஏற்கனவே இல்லாதவங்க இறந்து போனவங்கள பத்தி ஏன் பேசலன்னு கேட்கக்கூடாது. ஜெயலலிதா அம்மையார் இறந்து விட்டாங்க. மரணம் அடைஞ்சுட்டாங்க. இனிமே அவங்க ஊழல் பண்ணாங்க. அந்த ஆட்சியில ஊழல் இருந்துச்சு அப்படிங்கிறது உண்மையா, பொய்யான்றது தேவையில்ல. அந்த விமர்சனமே வேண்டியதில்ல. ஜெயலலிதா அம்மையார் மேல விமர்சனம் வேண்டியதில்ல. ஏன்னா, நம்ம தமிழகத்துல ஒரு மரபு இருக்கு. மறைந்து விட்ட தலைவர்களை நாம வந்து புகழ்ந்து பேசிவிட்டு செல்வது, அதை கடந்து செல்வது தான் நமது வழக்கமே தவிர, எனக்கு கூட தான் கலைஞர் மேல நிறைய விமர்சனம் இருக்கு. எனக்கு கூட தான் அண்ணாதுரை அவர்கள் மேல விமர்சனம் இருக்கு. ஆனாலும் அவர்கள் மூத்த தலைவர்கள் மறைந்து விட்டார் என்ற காரணத்தினால விமர்சனங்களை தவிர்க்கிறோம். அது மாரி ஜெயலலிதா அம்மா மேலயும் விமர்சனங்களை தவிர்த்து தான் ஆகணும். அதிமுகவுல மற்றவர்கள் மேல ஊழல் இருக்கு. அவங்க மேல குற்றச்சாட்டு இருக்கு. அவங்க அது அந்த ட்ரையல் நடத்திட்டு இருக்காங்கன்னா, நீங்க நீதிமன்ற தீர்ப்பு வந்தா தண்டிங்க. அதுக்கு பிஜேபி தடையா இல்லையே! இல்ல நான் நிரபராதின்னு சொன்னா நீங்க நீதிமன்றத்துல நிரூபிச்சு வாங்க. மேல்முறையீட்டுலயும் நிரூபிச்சு வாங்க. அவ்வளவுதான். நாங்க வந்து சட்ட ரீதியா நடவடிக்கையிலயோ, நீதிமன்ற நடவடிக்கையிலயோ நாங்கள் குறுக்கே வரமாட்டோம். வருவதாக இல்லை என்றுதான் பிஜேபியோட செயல்பாடு. கோர்ட்ல என்ன தீர்ப்பு வருதோ ஏத்துக்குவோங்கிறது தான் நம்ம பாயிண்ட். ஏன்னா, அந்த கேள்விக்கான காரணம் என்னன்னா, நிறைய பேர் என்ன குற்றச்சாட்ட முன்வைக்கிறாங்கன்னா, திமுகவ வந்து குறிவைத்து தாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. குறி வச்சு தாக்குறது தானே பிஜேபி இருக்கு. நாங்க எதுக்கு இருக்கோம் அப்புறம்? திமுக எங்கள் அரசியல் எதிரி. எங்களது பிரைமரி வில்லன் இன் பாலிடிக்ஸ். அப்புறம் நாங்க என்ன திமுகவ கொஞ்சுறதுக்கா இருக்கோம்? கண்ணாமூச்சி விளையாடுறதுக்கா இருக்கோம் திமுகவோட? திமுகவ இலக்கு வச்சு, திமுகவ டார்கெட் வச்சு அம்பலப்படுத்துறதுக்கு, தோல் உரிக்கிறதுக்கு தான் நாங்க இருக்கோம். எங்க வேலையா அதான் நாங்க அத செய்றோம். உங்களுக்கு அதிமுக மேல அந்த மாரி வெஞ்சன்ஸ் இருக்கு. உங்க பிரைமரி வில்லன் அதிமுக தான்னு சொன்னா, நீங்க அதிமுக எதிரா பண்ணுங்க. அதை நாங்க தடுக்கலையா? பண்ணுங்க.
நாங்க உங்களுக்கு எதிரா பண்ற மாரி நீங்க ஏடிஎம்கே எதிரா பண்ணிக்கங்க. இல்ல எங்களுக்கே எதிரா பண்ணுங்க. உங்ககிட்ட இப்போ சத்து சில இருந்தா, சரக்கு இருந்தா, அதுக்கான ஆதாரங்கள் இருந்தா எங்களுக்கு எதிர்த்து பண்ணுங்க. நாங்க ஒண்ணும் தடுக்க முடியாது. பண்ணுங்க. இப்போ சில வழக்குகள வந்து ஆளுநர் வந்து கையெழுத்து ஒப்புதல் கொடுக்காம வச்சிருக்காரே சார். அதுக்கு உங்க கருத்து என்ன சார்? அது உச்சநீதிமன்றத்துல அதெல்லாம் தானே சொல்லியிருக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருக்குல்ல. வழக்கு போயிடுச்சுனாலே இப்ப நம்ம அத பத்தி பேசுறது சப் ஜுடிஸ் ஆயிரும்ல. அத பத்தி நம்ம பேசக்கூடாது. நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுதோ கேட்டுப்போம். நேற்று அண்ணாமலை அவர்கள் ஒரு தொலைக்காட்சியில வந்து ஃபோன் கால்ல பேசம்போது சொல்றாரு, கீழ் நீதிமன்றம் எல்லாம் வந்து திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கு. இந்த தீர்ப்புல கூட அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இது வந்து கோர்ட்ட அவமதிக்கிற மாதிரி இல்லையா சார்? இல்ல, இல்ல. நீதிபதிகள பத்தி சொன்னா தான் உண்டு. நீதிமன்றங்கள்ல இந்த மாரி இருக்குன்னா, அது வந்து ஒரு கிளர்க்கியல் லெவல்ல இருக்கலாம், பியூன் லெவல்ல இருக்கலாம், அமீனா லெவல்ல கூட இருக்கலாம். எதை எதை மனதில வைத்துக் கொண்டு சொன்னார்ன்னு எனக்கு தெரியாது. நீதிமன்ற தீர்ப்புகளை மனதில் வைத்து அவர் சொல்லவில்லை. நிச்சயம் அவர் சொல்ல மாட்டார். அவரு முதுபெரும் ஒரு காவல்துறை அதிகாரியாக பல ஆண்டுகள் பணியாற்றி வந்தவர். இப்போ பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு, நாங்க திமுக ஊழல் பட்டியலை வெளியிட்டது போல அதிமுக ஊழல் பட்டியலையும் வெளியிடுவோம் அப்படின்னு. ஆனா அந்த மாரி வெளியிட்ட மாரி எதுவும் தெரியலையே சார். அவர்ட்ட தான் கேட்கணும் நீங்க. அவர் அதுக்கான ஆதாரங்களை தயாரித்துக் கொண்டிருப்பார். உரிய நேரம் வரும்போது என்ன செய்யணும்னு அவர் முடிவெடுப்பார். எனக்கு தெரியல அத பத்தி. டிஎம்கே ஃபைல்ஸ் பத்தி கூட எங்களுக்கு தெரியாது. அவர் வெளியிட்டார். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். இப்போ ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே வர்றாரு. இனிமே பாருங்க ஒவ்வொரு திமுக அமைச்சரா உள்ள போவாங்க அப்படின்னு சொல்றதுனாலயே எங்களுக்கு இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு பல பேர் முன்வைக்கிறாங்களே. அதுக்கு உங்க கருத்து சார்? ஏன் நீங்க கூட தான் ஜோசியம் சொல்றீங்க. தமிழ்நாட்டுல பிஜேபி நுழையவே நுழையாது பாருங்களேன். இந்த தேர்தல்ல ஜெயிக்காது பாருங்களேன். இந்த தேர்தல்ல நோட்டாவோட ஓட்டு குறைச்சு தான் வாங்கும் பாருங்களேன்னு நீங்களும் தான் ஜோசியம் சொல்றீங்க. அதெல்லாம் ஒண்ணும் சீரியஸா தெரியல. நாங்களும் அது மாரி இந்த அமைச்சர் ஜெயிலுக்கு போவார் பாருங்களேன். இந்த அமைச்சர் மேல உள்ள ஊழல் குற்றச்சாட்டுல நீதிமன்றம் அவருக்கு எதிரான தீர்ப்பளிக்கும் பாருங்க. நாங்களும் சொல்றோம், ஜோசியம் சொல்றோம். எங்க ஜோசியம் பலிக்குது. உங்க ஜோசியம் பலிக்கல அவ்வளவுதான். நீங்க இவங்களோட ஊழல்கள வந்து தொடர்ந்து விமர்சிச்சுட்டே வர்றீங்க. அதுக்கு திமுகவினர் சொல்றாங்க, நீங்க வந்து சிஏஜி ஊழல், ரஃபேல் ஊழலுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேள்விய முன்வைக்கிறாங்களே. அதுக்கு உங்க பதில் என்ன சார்? பாராளுமன்றத்துல கேள்வி எழுப்புங்க. தமிழ்நாட்டுல இருந்தா 38 எம்பி திமுக, காங்கிரஸ் எல்லாம் போயிருக்கீங்கல்ல. பார்லிமென்ட்ல எல்லாம் கேள்வி எழுப்புங்க. வழக்கு போடுங்க. 2G வழக்குலாம் எப்படி வந்துச்சு? நீதிமன்றத்தில் போனதுனால வந்துச்சு. ரஃபேல்ல நீங்க நீதிமன்றம் போனீங்க. என்னாச்சு? ரஃபேல் கேஸ நாங்க நிபந்தனையின்றி திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறோம்னு ராகுல் காந்தி வாங்கிட்டு ஓடி வந்தாரு. அதான் நடந்தது. போய் நீதிமன்றம் போங்க. சிஏஜி கேஸ்ல போங்க. அங்க ஒண்ணும் இல்ல. 10 பைசா பிரயோஜனம் இல்லாத ரிப்போர்ட் அது. அத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு எங்கேயோ கையில கால்ல அரிக்குது. சொரிஞ்சுக்கிறதுனா இருந்தா நீதிமன்றத்துக்கு போங்க. ஒரு வழக்கு தொடுங்க. நீதிமன்றம் தலையில கூட்டும். கூட்டு வாங்கிட்டு வாங்க. போங்களேன் நீதிமன்றம் 2G வழக்குல எப்படி சார்ஜ் ஷீட் எப்படி ஆச்சு? நீதிமன்றம் தலையிட்டு அது சார்ஜ் ஷீட் போடுங்கன்னு மன்மோகன் சிங் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தானே சார்ஜ் ஆச்சு. நேஷனல் ஹெரால்டு கேஸ் எப்படி வந்தது? நீதிமன்றம் போய் தான் வந்தது. அது மாரி உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, நாடாளுமன்ற நடவடிக்கை நம்பிக்கை இல்லைன்னா, நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க. தாராளமா போங்க. அது ஒண்ணுமே இல்ல. அதனால போகல நீங்க அவ்வளவுதான். இல்லன்னா போயிருப்பீங்கல்ல. இப்போ திமுக வந்து எவ்வளவோ சவால்கள பார்த்த கட்சி. இப்ப நீங்களே திரும்ப திரும்ப வந்து ஊழலுக்காக ஆட்சிய கலைச்ச திமுக ஆட்சின்னு சொன்னா கூட அவங்க திரும்ப திரும்பி அதை மீறி எழுந்து வர்றாங்க. இப்ப ஆட்சியில இருக்காங்க அப்படிங்கிறப்போ, இந்த இந்த ஒரு விஷயம் அத முடக்கிரும் அப்படின்னு நினைக்கிறது எதார்த்தத்துல சரியா சார்? அப்படி இல்ல. திமுகவுக்கு ஆல்டர்னேட் இல்ல இவ்வளவு நாளா. திமுகவுக்கு ஆல்டர்னேட் அதிமுகவாகவும், அதிமுகவுக்கு மக்கள் விரும்பாதப்போ திமுக அதுக்கான மாற்றாகவும் மாறி, மாறி இருந்த காரணத்தினால தான் இந்த கட்சி இப்படிலாம் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு திமுகவுக்கு மாற்றாக பிஜேபி விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து நிக்குது. இன்னைக்கு ஆல்டர்னேட் வந்தாச்சே. இனி திமுகவுக்கு அழிவு காலம் தான். இனிமே அழிவு காலம். நன்றி சார். எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். வணக்கம், வணக்கம். நன்றி.